தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஜான் ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜய் 2 பேரும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலை விதியை, போக்கை மாற்ற வேண்டும். திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக விஜயை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதற்கான அரசியல் வியூகங்களை வகுத்து திமுக, அதிமுக இருவரிடம் இருந்த முதலமைச்சர் நாற்காலியை பனையூர் பக்கம் நகர்த்த வேண்டும். இதற்காக முழு மூச்சாக இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, இவர் ஒரு சிறந்த அரசியல் வியூகம் வகுப்பாளர் என்று விஜய் அவரை ஆலோசகராக வைத்திருக்கிறார். இந்த ஆலோசகர் திமுக, அதிமுகவுடைய அரசியல் தரவுகள் அத்தனையும் அவருக்கு அத்துபடி. பல ஊடக நண்பர்களோ அவர்களுக்கு பல அரிய தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலி கனவு விஜய் மேலும் மேலும் உருவாக்கப்பட்டு அது இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தி அவர் முதலமைச்சராகவே மாறிவிட்டார் விஜய். இதற்கு காரணம் ஜான் ஆரோக்கியசாமி. இதை எடப்பாடி எப்படியாவது விஜயை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் விஜயுடைய வாக்குகளை தாண்டி கிறித்துவ முஸ்லீம் வாக்குகள் நமக்கு கிடைத்தால் முதலமைச்சர் நாற்காலி மிக எளிதாக அடைந்து விடலாம் என்பது அவருடைய கணக்கு. அப்படி முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விட்டால் அவருக்கு இருக்கக்கூடிய உள்பகை, வெளிப்பகை, அகப்பகை, புறப்பகை அத்தனையும் ஜெயலலிதாவை போல சாட்டையை, சவுக்கை கையிலே எடுத்து விடலாம் என்பதுதான் அவருடைய நீண்ட நாள் ஆசை. தொகுதிக்கு 10,000 இப்படி கொடுத்தால் கூட வெற்றி பெற முடியும், வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. விஜய்க்கு 50 சீட்டுகள் தருவதற்கு பாஜகவில் இவர் சேருவதற்கு முன்பு தயார் நிலையில் இருந்தார். ஒரு 2000 கோடி 50 சீட்டுகள். விஜயிடம் பேரம் பேசியதை தடுத்தவர் இந்த ஜான் ஆரோக்கியசாமி. நீங்கள் முதலமைச்சராக போகிறீர்கள், 100 சீட்டை கேளுங்கள். எடப்பாடி கண்டிப்பாக 134 118 வெற்றி பெற முடியாது. 100 சீட்டு கிடைத்தால் நம்மிடம் 75 சீட்டு இருக்கும். நாம் எதை விரும்புகிறோமோ அதை செய்து கொள்ளலாம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலே பங்கு, அமைச்சர் அவையில் நாம் சொல்லுவதை நடத்தி காட்டலாம். அடுத்து நேரடியாகவே அமைச்சராகிவிடலாம், நேரடியாகவே நீங்கள் முதலமைச்சராகிவிடலாம். அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து நீங்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு நகர்த்தி விடலாம். இப்படியெல்லாம் அந்த செய்தி. ஆனால் அத்தனையும் தடுத்து நிறுத்தியவர் ஜான் ஆரோக்கியசாமி. 30% வாக்குகள் இருக்கிற பொழுது நீங்கள் எதற்காக எதிர்க்கட்சி தலைவராக வேண்டும்? முதலமைச்சர் நாற்காலியே மிக அருகாமையில் இருக்கிறது. திமுக, அதிமுக 2 கட்சிகளும் இருந்த இளைஞர்கள் நாம் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம். சேரிகளிலும் காலனிகளிலும் விஜய் கொடி பறக்கிறது, உயர பறக்கிறது. பாமகவில் உள்ள இளைஞர்கள், சிறுத்தை இளைஞர்கள், திமுக இளைஞர்கள், அதிமுக இளைஞர்கள், +2 படித்து விட்டு வருகிற 50 லட்சம் இளைஞர்கள் 5 வருடத்தில், இவர்களெல்லாம் விஜயை தவிர இந்த நாட்டினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் வேறு எதுவுமே இல்லை, இப்படி நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் நமக்கு 6.5 கோடி வாக்குகளில்
30%, ஏறக்குறைய 2 கோடி வாக்குகள் அதிமுக திமுகவிடம் இருந்த வாக்குகள் அத்தனையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கம்யூனிஸ்டுகள் வாக்கு இல்லை, காங்கிரஸில் வாக்கு இல்லை, பாமகவில் 2, பாஜகவில் இருப்பது மட்டும்தான் அவர்களுடைய 3% பார்ப்பனர்கள் வாக்கு. இந்த வாக்குகளை தவிர அத்தனை வாக்குகளையும் நம்மால் அபகரிக்க முடியும், நம்மால் அங்கீகரிக்க முடியும். ஆகையால் நமக்கு முதலமைச்சர் நாற்காலி என்பது மிக எளிது. இப்படி விஜயை நம்ப வைத்து முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். அவருடைய ஆலோசகர்களான புஷியும், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் போன்றவர்களெல்லாம் 2ஆம் பட்சம்தான். கரூர் சம்பவத்திற்கு எங்களுக்கு உத்தரவுகளெல்லாம் ஜான் வழியாகத்தான் வரும். விஜய் என்ன சொல்லுகிறாரோ அதை ஜான் வழியாகத்தான் எங்களுக்கு உத்தரவு வரும். ஜான் எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் விஜய் சொல்லுவார். ஜான் எதை எழுதி கொடுக்கிறாரோ அதைத்தான் விஜய் படிப்பார். ஆகையால் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த கட்சியும் விஜயும் கட்டுப்படவில்லை. ஆகையால் அத்தனை அரசியலும் ஜானிடமிருந்து விஜய்க்கு போய்த்தான் எங்களுக்கு வருகிறது. இப்படி விசாரித்த அத்தனை பேரும் ஜானை நோக்கி திருப்பியதனுடைய விளைவு ஜானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. விஜயை நீங்கள் தான் இயக்குகிறீர்கள், விஜய்க்கு ஆலோசனை நீங்கள் தான், அறிவுரை நீங்கள் தான், அத்தனையும் நீங்கள் தான். கரூர் நிகழ்ச்சிக்கு தாமதமாக வருவதற்கு நீங்கள் தான் காரணம். இதை சட்டபூர்வமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம். ஜனநாயக படம் 500 கோடி ரூபாய் சொந்த காசு. அந்த நிறுவனம் ஜேயு நிறுவனம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த லட்சுமி நாராயண படம் எடுத்ததே இல்லை. எப்படி 500 கோடிக்கு வைத்து படம் எடுக்க முடியும்? விஜயுடைய தந்தையாரே சொல்லுகிறார், சொந்த பணத்தை இழந்து நிற்கிறானே என்று வருத்தப்படுகிறார். தாயும் தந்தையும் மனைவியும் மகனும் 500 கோடி ரூபாய் முங்கி போய்விட்டதா, மூழ்கி போய்விட்டதா? எங்களுடைய பணம், எங்கள் குடும்பத்துக்கு சொந்தமான பணம் அரசியலுக்கு வந்த பிறகு கைவிட்டு போய்விட்டது என்று கவலை வேய்ந்த முகத்தோடு குடும்பம் இருக்கிறது. இதையெல்லாம் விஜய் உணர்ந்ததாக தெரியவில்லை. பாஜக பக்கம், என்டிஏ கூட்டணி பக்கம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிற பொழுது அதை தடுத்து அணை கட்டுபவரே ஜான் ஆரோக்கியசாமி தான். உள்துறை அமைச்சகம், உள்துறை, உளவுத்துறை, அத்தனை துறைகளும் ஜான் மீது கடும் கோபத்தில் இருக்கிறது. காரணம், தேர்தலை சந்திப்பதற்கு 10 கோடி ரூபாய் தொகுதிக்கு என்றால் 234 தொகுதிக்கும் 2000 கோடி தேவைப்படுகிறது. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாம் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். நான் பார்த்து கொள்கிறேன். கிறித்துவ மிஷனரிகளிடம் உதவி கேட்கலாம். தமிழக தொழிலதிபர்கள் நமக்கு நிதி தரமாட்டார்கள். திமுகவுக்கு தருவார்கள், அதிமுகவுக்கு தருவார்கள், நமக்கு தரமாட்டார்கள், மறுப்பார்கள். ஆகையால் நாம் கிறித்துவ மிஷனரிகளை நம்புவதை தவிர வேறு வழி இல்லை. இங்கேதான் ஜானுடைய ஆட்டம் ஆரம்பமாகிறது. 15 வருடங்களுக்கு முன்பு அரசியலை பின்னோக்கி பார்க்க வேண்டுமென்றால் அன்று ஒரு சைமன், இன்று ஒரு ஜோசப். சைமன் சீமான் கட்சி ஆரம்பிக்க நினைத்த பொழுது அவருக்கு தோளோடு தோள் நின்றவர் பாதிரியார் ஜெகத் கஸ்பார். இந்த பாதிரியார் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தமிழ் தேசியம் பூத்து குலுங்க வேண்டும் இந்த மண்ணிலே என்று விரும்பியவர். புலிகளுக்காக நிதி திரட்டிய பொழுது பிரான்சிலே சிறை தண்டனைக்காக அவர் அடைத்து வைக்கப்படுகிற சூழ்நிலை வருகிற பொழுது ஈழத்தமிழர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை காப்பாற்றினார்கள். பல நாடுகளிலே அவர் தேடப்படுகிற குற்றவாளியாக மாறினார். ஈழத்துக்காக நிதி திரட்டிய ஒரு குற்றம்தான் அவர் செய்த குற்றம். அதே போன்று சைமனான சீமானை தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக
உருவாக்க வேண்டும். திராவிட இயக்க ஈழத்தமிழர் பிரச்சனையில் மண்ணை அள்ளி போட்டு விட்டார்கள். ஆகையால் இந்த திராவிட இயக்கத்தினுடைய வேர்களில் அமிலத்தை ஊற்றி அழிக்க வேண்டாம். இப்படி பலர் கிளம்பிய பொழுது ஆவல் கணேசன் போன்றவர்களெல்லாம் கிளம்பினார்கள். முத்துக்குமார் கிளம்பினார், மர்மமாக கொல்லப்பட்டார். இப்படி பல பேர் அத்தனை பேரையும் இந்த சைமன் ஏமாற்றினார். சைமன் மோசடி செய்தார். விஜயலட்சுமியினுடைய வயிற்றில தமிழ் தேசியத்தை 6 முறை கலைத்தார். துணை நடிகளோடு உல்லாசம் சல்லாபம். இதை பார்த்து தெரிந்து கொண்ட அத்தனை பேர்களும் பின்னோக்கி போனார்கள், தப்பி விட்டார்கள். சைமன் என்று பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரராக மாறியிருக்கிறார். பாஜகவிடம் சரண்டராகி விட்டார். காரணம், அவருக்கு வந்த வெளிநாட்டு நிதி எதற்கு கணக்கு இல்லை, வழக்கு இல்லை. அத்தனையும் கள்ளப்பணம், ஹவாலா பணம், மோசடி பணம். இந்த நிலையில் சைமனை மிரட்டுகிற உள்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் வசம் சங்கியாகவே மாறி போய்விட்டார். இதே சூழல் இப்பொழுது ஜோசப்புக்கும் ஜானுக்கும் உருவாகி இருக்கிறது. ஜோசப் ஜான், நான் கிறித்துவ மிஷனரிகளையோ கிறித்துவர்களையோ நான் குறைவாக மதிப்பிடவில்லை, சிறுமைப்படுத்தவும் இல்லை. நான் அந்த பெயரை சொல்லுகிறேன். அதை தாண்டி எனக்கு எந்த உள்நோக்கம் இல்லை. நான் அசலான பெரியார் தொண்டன் என்பதில் பெருமைப்படுகிறேன். ஆகையால் நாம் சில வரலாற்று உண்மைகளை, சரித்திர சான்றுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் சிலருடைய பெயர்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை தாண்டி நமக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. தமிழ் தேசியம் வியாபார பொருளாகிவிட்டது, சந்தை பொருளாகிவிட்டது. தமிழக அரசியல் தந்தை பெரியார் அணிந்த கருப்பு சட்டை 2 மடங்கு கருப்பு சட்டை போட வேண்டிய சூழலுக்கு வந்து நிற்கிறது. திராவிடம் என்கின்ற பெயரில் இவர்களெல்லாம் அக்மார் சங்கிகளாக மாறிவிட்டார். ஆகையால் சில வரலாற்று உண்மைகளை நாம் சொல்லியே ஆக வேண்டும். விஜயை ஜான் ஆரோக்கியசாமி எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலிக்கு சென்று விடலாம். ஆகையால் தயவு செய்து எந்த சூழலையும் நீங்கள் அதிமுகவிடம் சரணடைய வேண்டாம், பாஜகவினிடம் சரணடைய வேண்டாம். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் சரி, தாக்கு பிடியுங்கள். தாக்கு பிடித்தால் அடுத்த ஜூன் மாத இறுதிக்குள் முதலமைச்சர் நாற்காலி நம்ம வசம் வந்துவிடும். அதுவரை பல தாக்குதல்கள் கடுமையாக இருக்கும். அதையெல்லாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். இப்படி திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலம் ஒரு கோழையை வீரனாக மாற்றி இருக்கிறார் இந்த ஜான் ஆரோக்கியசாமி. ஈழ போராட்டத்தில் தான் சொல்லுவார்கள், நிறைய முட்டாள்கள் சேர்ந்து ஒரு அறிவாளியை முட்டாளாக்கி விட்டார்கள், நிறைய அறிவாளிகள் சேர்ந்து ஒரு முட்டாளை அறிவாளிகளாக்கி விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். அதே போல அரசியலே தெரியாத இந்த ஜோசப்பை, 2ஆம் உலக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ரஷ்யாவுடைய அதிபர் ஸ்டாலினுடைய பெயரும் ஜோசப்பு தான். அதே போல விஜயுடைய பெயரும் ஜோசப் தான். இந்த ஜோசப்பை ஜான் தனித்து நின்றால் முதலமைச்சர் நாற்காலி வசப்படும். பாஜகவோடு சேர்ந்தால் முதலமைச்சர் நாற்காலி என்பது கனவாகவே போகிவிடும். அதனால் நாம் தனித்து நின்று நம்முடைய மக்கள் செல்வாக்கை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இப்படி திரும்ப திரும்ப சொல்லுவதின் பலன் விஜய் பாஜக கூட்டு அதிமுக கூட்டு என்பதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்துகிறார். இது பாஜகவுக்கு கடுமையான கோபம் ஜான் மீது. ஜான் பாஜக கூட்டணி வருவதற்கு தப்பான புள்ளி விவரங்களை சொல்லி விஜயை மடைமாற்றுகிறார் என்கின்ற கோபம் எடப்பாடிக்கும் இருக்கு. அந்த கோபம், எடப்பாடி கோபம் விஜயை ஒன்றும் செய்து விடாது. ஆனால் அமித்ஷாவுக்கு கோபம் வந்து விட்டது. அமித்ஷாவுடைய கோபம் அது வேறு மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பல காலம் எப்படியாவது
சீமானை தமிழ் தேசிய அரசியலுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று முயற்சி செய்து முடியாமல் போகவே அத்தனை பேரும் விலகிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது விஜய், ஜோசப், ஜான், ஆரோக்கியசாமி என்கின்ற அந்த தொடர் எப்பொழுது முடித்து வைக்கப்படும் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதுக்கு கூடிய விரைவில் விடை கிடைக்கும். அதுவரை பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம்.